ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்திமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்ததான 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்துக்கு சந்நியாச யோகம் என்று பெயர். இந்த அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியோடு தொடங்குகின்றது. அதன் பிறகு பகவான் பதில் சொல்ல தொடங்குகின்ற பொழுது சந்நியாசம்னு தொடங்குகின்றார். அதனால் இந்த அத்தியாயத்துக்கு சந்நியாச யோகம்னு பேர். சந்நியாசம்ங்கிற வார்த்தையோட தொடங்கிறதுனால சந்நியாசம்னு பேர். அர்ஜுனுடைய கேள்வியும் சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ணன்னு சந்நியாசத்தில் தொடங்குது. பகவானுடைய பதிலும் சந்நியாச கர்ம யோகஸ்ச என்று சந்நியாசம்ங்கிற வார்த்தையோட தொடங்குகின்றது. அதனால் இந்த அத்தியாயத்துக்கு சந்நியாச யோகம் என்று பெயர். அதிலிருந்தே தெரிகின்றது இந்த அத்தியாயத்தில் சந்நியாசத்தை பற்றி விரிவாக விசாரம் செய்யப்படுகின்றது. அதோட கர்மயோகம் சந்நியாசம் இரண்டையும் ஒப்பிட்டு விரிவான விளக்கம் ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பிறகு 3, 4 அத்தியாயங்களில் கர்மயோகத்தை பற்றி விரிவாக பகவான் பேசி இருக்கின்றார். அதனுடைய முடிவாக இந்த கர்மயோகத்தை பற்றிய விஷயம் தலைப்புக்கு முடிவுரையாக இந்த 5வது அத்தியாயமானது இருக்கின்றது. இந்த அத்தியாயம் அர்ஜுனுடைய கேள்வியோடு தொடங்குகின்றதுன்னு சொன்னேன். சென்ற அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் சந்நியாசத்தினுடைய உயர்வை பகவான் விரிவாக சொன்னார். அதோட கர்ம யோகத்தையும் சொன்னார். சந்நியாசம், ஞானத்தோடு கூடிய சந்நியாசம், கர்மயோகம், இந்த இரண்டுமே முந்தின அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் விரிவாக பேசப்பட்டிருந்தது. இப்போ அர்ஜுனனுக்கு இதில் கேள்வி வருகின்றது. சந்நியாசம் என்பது கர்மத்தை தியாகம் செய்தல், கர்மத்தை துறத்தல். கர்ம யோகம் என்பது கர்மத்தை செய்தல். இரண்டையுமே பகவான் பேசியிருக்கிறார். இரண்டினுடைய உயர்வுகளையும் சொல்லி இருக்கின்றார். நீ கர்மத்தை செய்வாயாக என்று முடித்திருக்கின்றார். இந்த இரண்டுமே சிறந்தது என்றால் இரண்டையும் ஒருவன் சமகாலத்தில் செய்ய முடியாது. இரண்டையும் ஒருவர் செய்ய முடியாது. ஏன்னா சந்நியாசம்ங்கிறதே கர்மாவை துறத்தல் என்பதுதான். கர்ம யோகம் என்பது கர்மத்தை செய்தல் என்பதாகும். இப்போ ரெண்டுக்கு ஒன்றுக்கொன்று நேர்முரணான ஒன்று. ரெண்டையும் சமகாலத்தில் ஒருத்தர் கடைபிடிக்க முடியாது. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் முகவுரையிலே சொல்கிறார், இது நின்று கொண்டே நடக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நிற்றல் நடத்தல் இரண்டும் சமகாலத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நின்னா நடக்க முடியாது, நடந்து கொண்டு இருக்கிறான்னா நிற்கிறான் இல்லை என்பது தான். அது மாதிரி கர்மத்தை துறத்தல் என்பதும் கர்மத்தை செய்தல் என்பதும் சமகாலத்தில் இருக்க முடியாது. இப்போ இரண்டையும் வெவ்வேறு காலத்தில் செய்யணும். ரெண்டு செய்யறதுக்கான சாய்ஸ், வாய்ப்பு இருக்கின்ற பொழுது இரண்டில் ஏதாவது ஒன்று செய்தால் போதாதாங்கிற கேள்வி வருது. ஏதாவது ஒன்று செய்தால் போதும் என்றால் அந்த இரண்டில் எது சிறப்பானதோ அதை செய்தல், அதுதான் மேலானது. இப்போ 2 இருக்கு என்றால் 2ல் எதை செய்யறது மேலானது என்ற சந்தேகமானது வருகின்றது. அதைத்தான் அர்ஜுனன் கேட்கின்றான். பிறகு பகவான் அதற்கு விளக்கமான பதில் சொல்லுகின்றார். இந்த அத்தியாயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி சம்பந்த பாஷ்யமா சென்ற அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அதோட அர்ஜுனுடைய கேள்விக்கான காரணம் என்ன என்பதை பற்றி ஆச்சாரியர் விசாரம் பண்ணுகின்றார். அதில் ஒரு விரிவான முகவுரை இந்த அத்தியாயத்திற்கு
ஆச்சாரியருடைய பாஷ்யத்தில் இருக்கின்றது. ஏற்கனவே 3வது அத்தியாயத்திலையும் இதே கேள்விதான் வந்தது. ஞானத்தை பற்றி நீங்கள் ஞான நிஷ்டை என்று ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை சொன்னார். அதுக்கப்புறம் கர்மயோகத்தை செய், நீ கர்மத்தை செய்வாயாகன்னு சொன்னார். கர்மயோகம் பாபத்தில் கொடூரமான கர்மயோகத்தில் என்னை ஏன் தள்ளுகிறீர்னா, சந்நியாசம் ஞானம்தான் மேலானது என்றால் இந்த கர்மயோகத்தில் என்னை ஏன் தள்ளுகிறீர்னு, அதே சந்நியாசம் கர்மயோகம் இந்த ரெண்டையும் மையமாக வைத்து தான் அர்ஜுனுடைய கேள்வி 3வது அத்தியாயத்தில் இருந்தது. இந்த 5வது அத்தியாயத்திலையும் அதே அடிப்படையில் தான் கேள்வி இருக்குது. இப்போ ஒரே கேள்வி திரும்ப வர்ற பொழுது அந்த கேள்விக்கான தாத்பரியம் இன்னும் ஆழமானதா நுட்பமானதா இருக்கின்றது. அதனால் இந்த கேள்வி ஏன் வந்தது, கேள்வி தேவையா, இந்த கேள்வி சரியானதா, கேள்வி தேவையா, இந்த கேள்விக்கான காரணம் என்ன, இதில் நம்ம இன்னும் ஆழமாக இந்த கர்மயோகத்தை பற்றியும் சந்நியாசத்தை பற்றியும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, அல்லது ஆழமாக விசாரம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்று ஆச்சாரியர் நுட்பமாக இந்த முகவுரையில் விளக்கம் கொடுக்கின்றார். ஒரு நுட்பமான ஒரு விளக்கம். அதே சமயம் இந்த கர்மத்தையும் சந்நியாசத்தையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தேவையான ஒரு ஆராய்ச்சி பாஷ்யம். அதில் முதல்ல இந்த பாஷ்யத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். அந்த பாஷ்யத்தையும் முதல்ல நம்ம வழக்கமாக சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுலேயும் பார்த்து கொண்டு வர்றோம். சம்ஸ்கிருதத்தில் பார்த்துட்டு அப்புறம் தமிழில் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த அத்தியாயத்தில் இந்த முகவுரையை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, முதல்ல தமிழில் பார்த்துட்டு அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் பார்க்கலாம். ஏன்னா ஆச்சாரியருடைய பாஷ்யம் ரொம்ப நுட்பமான பூர்வபக்ஷம் சித்தாந்தம் என்று கொஞ்சம் நீளமாக விரிவாக இருக்குது. ஆனால் இதனுடைய தாத்பரியம் என்ன, ஆச்சாரியர் என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறாருங்கிறத அந்த கருத்து நமக்கு தெளிவாக புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு சம்ஸ்கிருதத்தில் பார்க்குற பொழுது ஓரளவுக்கு அதை நல்லா விளங்கி கொள்ள முடியும். அதனால் முதல்ல கருத்து என்னங்கிறத தெளிவாக புரிந்து கொள்வதற்காக, ஏன்னா எல்லாருக்கும் நல்ல ஆழமாக சம்ஸ்கிருதம் தெரிந்திருந்தால் சம்ஸ்கிருதத்திலே பார்க்கலாம். நமக்கு சம்ஸ்கிருதம் குறைவாக தெரியும், அல்ல சம்ஸ்கிருதம் தெரியாதவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு விஷயம் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமானது. அதனால் தமிழில் பார்த்து இந்த முகவருடைய தாத்பரியம் என்ன, ஆச்சாரியர் எதை தெளிவுபடுத்த விரும்புகின்றார், பகவானுடைய கருத்து என்ன, அர்ஜுனுடைய கேள்வியினுடைய தாத்பரியம் என்ன, அதெல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் பார்க்கலாம். அதனால் நான் சுந்தரராஜ சர்மாவுடைய பாஷ்யத்தினுடைய தமிழாக்கத்தை படித்து விளக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத நம்ம படிப்போம். 5வது அத்தியாயத்தினுடைய முகவுரை. 5ஆம் அத்தியாயம் சந்நியாச யோகம். தலைப்பு கொடுத்திருக்கிறார் தமிழாசிரியர், தமிழாக்கம் செய்த சுந்தரராஜ சர்மா அவர்கள். அஞ்ஞானிக்கு நலமானது கர்ம யோகமா சந்நியாசமா, இதான் இதனுடைய விஷயம். அர்ஜுனுடைய கேள்வியினுடைய தாத்பரியம் சுருக்கமாக இதுதான். அஞ்ஞானிக்கு நலமானது கர்மயோகமா சந்நியாசமா, சந்நியாசம் பண்ணுறது அஞ்ஞானிக்கு நல்லதா, கர்மயோகத்தை செய்தல் அவனுக்கு சிறப்பானதா. ஆச்சாரியர் சென்ற அத்தியாயத்தினுடைய விஷயங்களை கொடுக்கிறார். சென்ற அத்தியாயம் முக்கியமாக 4வது அத்தியாயத்தில் என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல அந்த ஸ்லோகங்களோட மேற்கோளோட காட்டுறார். யவன் கர்மத்தில் கர்மண்ய கர்மயஃப் பஷ்யேத் அப்படின்னு ஸ்லோகம் 18வது ஸ்லோகம் பார்த்தோம். அந்த 18வது ஸ்லோகம் தொடங்கி அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகம் ஞானம் என்னும் தீயினால் சயுக்த கர்மகிருத்து என்று அடுத்த ஸ்லோகம் வந்தது. அதுக்கப்புறம் ஷாரீர கர்மத்தைன்னு 21வது ஸ்லோகம், தானாக கிடைத்ததுன்னு 22வது ஸ்லோகம், அர்ப்பிப்பது பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவின்னு வந்தது 24வது ஸ்லோகம். அவை எல்லாவற்றையும் கடைசியாக அத்தியாயத்தோட முடிவில் 41வது ஸ்லோகத்தில் அவை எல்லாவற்றையும் சர்வ யோக சந்நியஸ்த கர்மானம் என்ற 41வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் வரைக்கும் 80 ஈராக உள்ள திருவாக்குகளால், பகவானுடைய
திருவாக்குகளால் பகவானுடைய நேரடியான உபதேசத்தினால சகல கர்மங்களையும் துறந்திடுதலை பகவான் கூறினார். சர்வ கர்ம சந்நியாசம் என்பதை சந்நியாசத்தை அந்த ஞானத்தோட சொரூபம், ஞானத்தோட மகிமை, அந்த ஞானத்தோட பிரயோஜனம், இது எல்லாவற்றையும் சொன்னார். நம்ம விரிவாகவே பார்த்திருக்கின்றோம். அதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். அப்போ அதன் மூலம் 4வது அத்தியாயத்தில் அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பே ஞான கர்ம சந்நியாச யோகம் என்பது தான். இப்போ ஞானத்தினால எல்லா கர்மங்களையும் துறந்திடுதல் என்பது தான் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான விஷயமாகவே இருந்தது. சுருக்கமாக சொன்னால் சந்நியாசம், கர்ம சந்நியாசம் என்பது தான் எல்லா கர்மாக்களையும் துறந்திடுதல். சந்நியாசம் அப்படின்னாலே வைதிக கர்மாக்களை துரத்தல் என்பது தான். ஏன்னா பிரம்மச்சரியத்தில் இருந்து ஒருவன் உபநயனம் செய்து கொண்டு வேத அத்தியனம் பண்ணுறான், எல்லா கர்மாக்களையும் தெரிந்து கொள்ளுகின்றான். அதற்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை, இல்வாழ்க்கைக்கு வந்து தான் அறிந்த வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பஞ்சமகா யஜ்ஞம், நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, இந்த கர்மாக்கள் எல்லாம் அவன் முறையாக கடைபிடிக்கின்றான். அப்போ ஒரு வைதிக சடங்கு செய்து வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்வதற்கான அதிகாரத்தை பெறுகின்றான். காயத்ரி உபதேசம் மூலமாக, உபநயன சம்ஸ்காரம் மூலமாக. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இல்வாழ்க்கையை நடத்தின பிறகு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல விவேக வைராக்கியம் வந்து இந்த கர்மாக்களெல்லாம் அனித்தியமானவை என்று புரிந்து கொண்டு கர்மாக்கள் எல்லாம் அவன் துறக்க விரும்புகின்றான். இப்போ கர்மாவை செய்ய தொடங்குகின்ற பொழுது எப்படி முறையாக ஒரு சடங்கு மூலமாக அதை செய்ய தொடங்கினானோ, அதன் மூலம் அதிகாரம் பெற்று செய்ய தொடங்கினானோ, அதே போல கர்மாவை விடுகின்ற பொழுதும் முறையாக ஒரு சடங்கின் மூலமாக அந்த கர்மாக்களை விட வேண்டும். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நித்திய நைமித்திய கர்மான அநேக கர்மாக்களை பண்ணி அநேக தேவதைகளுக்கு ஆகுதிகள் மூலமா உணவு கொடுத்து அவன் திருப்திப்படுத்தி இருக்கிறான், சந்தோஷப்படுத்தி இருக்கிறான். திடீர்னு வந்து அவன் வைதிக கர்மாவெல்லாம் விட்டு விட்டாக்க இதுவரையும் அவன் கொடுத்த அந்த பலி, பஞ்சமகா யஜ்ஞத்தில் செய்த அனைத்தும் அந்த தேவதைகளுக்கு இனிமேல் இவனிடம் இருந்து கிடைக்காது. இவன்கிட்ட இருந்து இது வரைக்கும் சாப்பாடு போட்டு இருந்தாலும் திடீர்னு அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன்ட்டான்னா, அது மாதிரி தேவதைகளுக்கு, பித்திருக்களுக்கு இவன் ஆகுதிகளாக எதுவும் கொடுக்க போகிறது இல்லை என்றால் அதனால் அந்த தேவதைகளுக்கு கோபம் வரும். அதனால் அது துன்பப்படும். இது வரைக்கும் சாப்பாடு போட்டாலும் போடலைன்னா அதனால் துன்பம் வரும். அதனால் அந்த தேவதைகள் சபிக்கலாம், சாபம் கொடுக்கலாம். அதனால் அப்போ அந்த தேவதைகளுடைய சம்மதத்தோடு நான் இனிமேல் உங்களுக்கு எந்த ஆகுதியும் கொடுக்க மாட்டேன், என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க, நான் அனைத்தையும் துறந்து விட்டு ஞானத்திற்காக சந்நியாச வாழ்க்கை அல்லது மோட்சத்திற்காக சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லுகின்றேன் அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு தெரிவித்து அவர்களை திருப்திப்படுத்தி கடைசியாக எல்லா ஆகுதிகளையும் கொடுத்து அவன் பூர்த்தி செய்கின்றான். அதனால் அப்படி அதுதான் அங்கே தான் சந்நியாசங்கிறது. முறையாக அந்த ஹோமம் செய்து அந்த தேவதைகளுக்கெல்லாம் அறிவித்து பிறகு கர்மாக்களை துறந்து விடுகின்றான். அதற்கப்புறம் அவனுக்கு இதுவரைக்கும் செய்த வைதிக முறைப்படியான நித்திய நைமித்திய கர்மா இல்லை. சந்நியாச ஆசிரமத்தில் அதற்கு என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கோ அதை அவன் கடைபிடிக்கிறான். அங்கே முக்கியமாக அக்னி காரியம்ங்கிறது இல்லை. கர்மானாலே, வைதிக கர்மாவினாலே அக்னியை பிரதானமாக கொண்டது. அதன் பிறகு அந்த சந்நியாசி அக்னி காரியமாக எதையும் செய்யக்கூடாது. சாதாரணமாக பூஜை பண்ணுறது பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அது வேற. ஆனால் அக்னி வளர்த்து அதில் தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அவைகளுக்கு ஆகுதிகளாக கொடுக்கறது, இந்த பலி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் அவன் செய்யறது இல்லை. அக்னி காரியத்தை சமாப்தி பண்ணி விடுகிறான். அதுதான் சந்நியாசம். அதனால் சந்நியாசங்கிறதே இந்த வைதிக கர்மாவை உபநயனத்தின் மூலமாக, காயத்ரி மந்திர உபதேசத்தின் மூலமாக வேத அத்தியனம் பண்ணி எந்த கர்மாவை அவன் செய்வதற்கு சங்கல்பம் செய்து கொண்டு எடுத்துக்கொண்டானோ அந்த கர்மாக்கள் அனைத்தையும் அவன் சங்கல்பம் செய்து மீண்டும் விட்டு விடுகிறான். அதான் கர்ம சந்நியாசம். அதனால் சந்நியாசம்னாலே வைதிக கர்மாக்கள் அனைத்தையும் துறந்துடுதல். வைதிக கர்மாவையே அவன் செய்ய வேண்டியது இல்லைன்னு துறந்துட்டான்னா அதுக்கப்புறம் லௌகிக கர்மாவை பற்றி பேச்சிருக்கானா? அவசியமே இல்லை. வைதிக கர்மா உயர்ந்தது, இறைவனால் அருளப்பட்டது, அதற்காக அது அவனுக்கு விதிக்கப்பட்டது, அதையே அவன் முறைப்படி துறந்து விட்டான்னா லௌகிக்க கர்மா, குடும்பம், குழந்தைகள் அவைகளுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அதன் மேலே நடக்க போகிறது இல்லை. அதனால் வைதிக கர்மாவை துறக்கிற பொழுது அவன் லௌகிக்க கர்மாக்களையும் துறந்து விடுகிறான்.
அல்லது சந்நியாசத்துக்காக என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரத்தில் அதை மட்டும் அவன் செய்கின்றான். அதனால் சகல கர்மங்களையும் துறந்திடுதல். முன்னாடியே பார்த்தோம், ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னா. ஷரீரம் சாரீர கர்மத்தை மட்டும்னு 21வது ஸ்லோகத்தில் இங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஆச்சாரியர். இப்போ சரீரம் நிலை பெறுவதற்கான கர்மா என்னது? பிக்ஷை எடுக்கிறது, சாப்பிட்றது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றதுங்கிறத தவிர வேற எந்த கர்மாவும் சாரீர கர்மாவத்தில் வராது. அதை மட்டுமே அவன் செய்கின்றான். அது எதற்கு? தன்னுடைய ஆன்மீக சாதனை, சரீரம் இருக்கணுங்கிறதுக்காக, மோட்சத்தை அடையணுங்கிற லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்காக. அதிலையும் சித்தி பெற்றுட்டா அதுக்கப்புறம் அதையும் செய்யணுங்கிறது இல்லை. இருக்கும் இடம் தேடி வந்தால் உண்பேன்னா, இல்லைன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு அவன் இருப்பான். அதனால அப்படி சகல கர்மங்களையும் துறந்திடுதலை பகவான் 4வது அத்தியாயத்துல சொன்னார். துரத்தல்ங்கிறது வெறும் புற ரீதியா மட்டும் இல்லாம ஞானத்தினால, ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்ற அந்த தெளிவான ஞானத்தினால துறக்கிறது. ஆத்மாவுக்கு எந்த கர்மாவும் இல்லை என்று புரிந்து கொண்டு நான் அந்த ஆத்மாவாக இருக்கின்றேன், ஆகவே நான் கர்த்தா போக்தாங்கிறதே பொய்யானதுன்னா. சரீரம் நான்கிற பொழுதுதான் கர்த்தா போக்தா. சரீரத்துக்கு பசிதாகம் இருக்கு, மற்ற லௌகிகமான தேவைகள்லாம் இருக்கு, அதை செய்யறதுக்காக கர்மா பண்ணணும்னு இருக்கு. அல்ல, சரீரம் நான் நினைக்கிற வரைக்கும் தான் கர்த்திருவம் போக்திருத்துவம். எப்போ ஆத்மா நான்கிறது தெளிவாகுதோ அப்பொழுது கர்த்திருவம் போக்திருத்துவங்கிறதே இல்லை. ஏன்னா ஆத்மா பூர்ணமாக இருக்கின்றது. அதற்கு பசிதாகமோ பிறப்பு இறப்போ வேற சுகதுக்கமோ எதுவுமே இல்லை. நான் அது அப்படிங்கிற பொழுது நான் பூர்ணமானவன். அதனால இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் போய்விடுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த கர்த்தாவே போய்விடுகிறான். கர்த்தாவே இருக்க போறது இல்லை. சரீரத்தை மையமாக வச்சு தான் கர்த்திருவம் இருக்கு, கர்த்தா இருக்கிறான். நான் ஆத்மாங்கிற பொழுது பூர்ணத்துவம் அவனுக்கு வந்து விடுகிறது. அதனால கர்த்தாங்கிற ஆளே கிடையாது, அங்கே ஆத்மா தான் இருக்கின்றது. கர்த்தா போக்தாங்கிறது இல்லை. ஏன்னா செய்வதற்காக அவனுக்கு அந்நியமா ஒரு கர்மா கிடையாது, அனுபவிக்கிறதுக்கும் சத்தியமான ஒரு போக விஷயம் கிடையாது. செய்யறதுக்கும் சத்தியமான ஒரு கர்மா கிடையாது, அனுபவிக்கிறதுக்கும் போக விஷயம்ங்கிறது ஒன்று சத்தியமாக கிடையாது. இந்த உலகமே, உடலே, உயிர் வாழ்க்கையே மித்யாவாக பொய்யாக இருக்கின்றது. அதனால அவன் அந்த கர்த்திருவம் கர்த்தா என்பதெல்லாம் விட்டுவிட்டு அவன் இருக்கின்றான். அதனால சகல கர்மங்களையும் துறந்திடுதல் அப்படிங்கிறது இயல்பாக அது நடந்து விடுகின்றது. ஆத்ம ஞானம் வர்ற பொழுது இயல்பாகவே கர்த்திருவம் போய்விடுகிறது, கர்த்தா போய்விடுகிறான், போக்திருத்துவம் போய்விடுகிறது. அதைத்தான் பகவான் ரொம்ப அழகா சொன்னார், பல கோணங்கள்ல சொன்னார். பிரம்மார்ப்பணம் பிரம்ம கவிகிங்கிற ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம். இல்லத்துல இருக்கக்கூடிய ஞானி, துறவரத்தில் இருக்கக்கூடிய ஞானி என்று பல கோணங்கள்ல சொன்னார். அதற்கப்புறம் என்ன சொன்னார்? அதோட கடைசியா முடிகிற பொழுது 42வது ஸ்லோகத்துல சித்வா ஏனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட உத்திஷ்ட யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட. யோகத்தை செய்வதற்காக, இந்த சந்தேகத்தை போக்கி யோகத்தை செய்வதற்காக, உன் கடமையை செய்வதற்காக எழுந்திரு அப்படின்னு சொன்னார். அப்ப என்னது? கர்மயோகத்தை செய்யணும் தூண்டினார். ஆத்ம ஞானிக்கு எந்த கர்மாவும் இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு நீ உன்னுடைய கடமையை செய்வதற்காக எழுந்திருன்னு சொல்லி பகவான் முடிக்கிற பொழுது முடிச்சார். இந்த சம்சயத்தை ஞானம் என்னும் வாளால் அறிவி, அப்படி அறிவின வெட்டுவாயாக நீக்குவாயாக கர்மயோகத்தை செய்ய கடவாயின்னு சொல்லி முடிச்சார் இந்த திருவாக்கினால். அதன் மூலமா என்ன சொன்னார்? கர்ம அனுஷ்டானமாகிய யோகத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று கூறினார். இப்ப என்னாச்சு? சந்நியாசத்தை விரிவா சொல்லி, ஞானத்தை விரிவா சொல்லி, ஞானத்துல எவ்விதமான கர்மாவும் இல்லைங்கிறத சொல்லி முடிக்கிற பொழுது கர்மாவை செய்வாயாகன்னு முடிச்சா. இனி கர்மங்களை அனுஷ்டித்தலும் கர்மங்களை துறந்திடுதலும் ஆகிய இரண்டும் நிற்றல் என்பதும் நடத்தல் என்பதும் போல ஒன்றிற்கொன்று விரோதித்தலால் அவற்றை ஒருவன் ஒருங்கே அனுஷ்டிக்க முடியாது. பகவான் ரெண்டையும் சொல்லியிருக்கிறார். ரெண்டையும் ஒரே காலத்தில் அனுஷ்டிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அது நின்று கொண்டே நடக்கிற மாதிரி. நின்றா நடக்கிறது இல்லை, நடக்கிறதா நிற்பது இல்லை. இன்றைக்கு நின்ற இடத்துல நடக்கிறான், அது வேற.
ட்ரெட்மில்லில் நின்ற இடத்துல நடக்கிறது அப்படின்னு நடத்தல் தான் இருக்கு. நிற்கிறான்ங்கிறது இல்லை. நின்ற இடத்துல நடக்கிறான், நின்ற இடத்துல ஓடலாம், அது பண்ணலாமே வெளியே. ஆனால் நின்று கொண்டே ஓடுதல் நடத்தல் என்பது சாத்தியம் இல்லை. அதனால ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறதுனால இந்த கர்ம சந்நியாசம் கர்ம யோகம் ரெண்டையும் ஒன்னா செய்ய முடியாது. ஆனா பகவான் ரெண்டையுமே சொல்லி இருக்கிறார். சரி, அப்ப இப்படி எடுத்துக்கொள்ளலாமானா அன்றியும் அவற்றை வெவ்வேறு காலத்தில் அனுஷ்டிக்கலாம்னா ஒரு காலத்துல செய்ய முடியாது, வேற வேற காலத்துல பண்ணலாம். விரோதமான கர்மாவை நின்று கொண்டு இருக்கிறவன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓடலாம், அல்லது ஓடிக்கொண்டு இருக்கிறவன் பிறகு நிற்கலாம். வேற வேற காலத்துல ரெண்டையும் செய்ய முடியும், எதிர்மறையான கர்மாக்களை செய்ய முடியும். அப்படி பகவான் சொல்லி இருக்காரான்னா அப்படி சொல்வதற்கான விதி எதுவும் கிடையாது. கர்மயோகத்தை பண்ணிட்டு சந்நியாசத்துக்கு போ, அல்லது சந்நியாசத்தை பண்ணிட்டு கர்மயோகத்தை பண்ணுன்னு அந்த விதியா பகவான் எதுவும் சொல்லலை. ரெண்டையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார், ரெண்டையும் சொல்லி இருக்காரே ஒழிய இதை இப்ப செய்யணும்னு ஒரு கால வரையறை கொடுத்து பகவான் சொல்லலை. அதனால அவற்றை விதிக்கப்படவில்லை. வெவ்வேறு காலத்தில் அனுஷ்டிக்கலாம் எனவும் விதிக்கப்படவில்லை. அப்படி எதுவும் பகவான் அந்த கால வரையறை, கால குறிப்பீடு, கால குறிப்புங்கிறது எதையும் பகவான் உபதேசத்துல பார்க்கல, இல்லை. ஆகவே அதனால இவ்விரண்டினுள் ஏதாவது ஒன்றை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது கருத்தினால் அமைய. அதனால கடைசியா முடிக்கிற பொழுது யுத்தம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார், கர்ம ரெண்டுமே செய்ய வேண்டியதுன்னு சொல்லியிருக்கிறார். சந்நியாசத்தை பத்தியும் பெருமையா சொல்லி இருக்கிறார், கர்மயோகத்தை பத்தியும் பெருமையா சொல்லி இருக்கிறார். அப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்றை கண்டிப்பா செய்தாகணும். ரெண்டையும் சமகாலத்துல செய்ய முடியாது, வேறு வேறு காலத்துல செய்யறதுங்கிறத பத்தியும் பகவான் குறிப்பு எதுவும் கொடுக்கல. அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்தாகணும்னு ஆகுது. எந்த ஒன்றை செய்வது? இது கேள்வி. இந்த கேள்வி வருவது நியாயமானதாக இருக்கின்றது. இரண்டினுள் ஏதாவது ஒன்றை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது கருத்தினால் அமைய கர்மங்களை அனுஷ்டித்தலும் கர்மங்களை துறந்திடுதலும் ஆகிய இவ்விரண்டினுள் எது சிறந்ததோ அதனை செய்ய வேண்டும், மற்றையது இல்லை என இவ்வாறாக கொண்டு அர்ஜுனன் சிறந்ததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் விருப்பத்தினால் கிருஷ்ண என்பது முதலாக கூறலானான். அதனால முதல் ஸ்லோகத்துல ஹே கிருஷ்ண என்ற கேள்வியை கேட்கின்றான். இந்த ரெண்டு சிறந்ததுன்னா இந்த ரெண்டு சிறந்ததுல ரொம்ப சிறந்தது எதுனா? ரெண்டுமே நல்லது. கடையில போறோம், ஒரு பொருள் தேவைப்படுது, வெவ்வேறு பிராண்டில் காமிக்கிறாங்க. டிவி வாங்குறதோ இல்லை வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ வாங்குற பொழுது ரெண்டு ஒரே மாதிரியான விலையில ரெண்டு பிராண்டு காமிக்கிறாங்க. அல்லது ஒரே பிராண்டில் ரெண்டு மாடல் வச்சிருக்கிறான்னா, ரெண்டு மாடலை வச்சிருக்கிறப்ப இதில் எது நல்லதுன்னா ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். அதனால ஸ்டாண்டர்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் ஒன்றா தான் இருக்கும். இதில் எந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதில் எந்த ஃபியூச்சர் இருக்குன்னா அப்போ ரெண்டுமே சிறந்தது தான். ஆனால் ரெண்டையும் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போக முடியுமா? அது தேவையில்லை. ரெண்டில் ஏதாவது ஒன்றுனா அப்போ இந்த இரண்டில் எது சிறந்தது அந்த கேள்வி இருக்கு. ரெண்டுமே நல்லது தான், ஆனால் அந்த ரெண்டில் எது சிறந்தது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வாங்கிறதுக்கு தேர்வு செய்வோம். அதே மாதிரி அதனால ரெண்டு சிறந்தது இருக்கிற பொழுது அந்த ரெண்டு நல்லது இருக்கிற பொழுது அந்த நல்லதுல எது சிறந்ததுன்னு பார்த்து நாம வாங்குவோம். அதே போல இரண்டினுடைய சிறப்புகளையும் பகவான் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த ரெண்டுல எதை நான் செய்யறது, அதுல சிறந்ததை எதை நான் தேர்ந்தெடுக்கிறதுங்கிற விருப்பத்துல அர்ஜுனுடைய கேள்வி தொடங்குகின்றது. அப்படியே ஸ்லோகத்துக்கு போயிடலாம். ஆனா ஆச்சாரியர் அதற்கு மேல ஒரு ஆக்ஷேபத்தை கிளப்புறார். இப்படி நீங்க நினைக்கிறது சரியில்லைன்னா, இந்த கேள்வியே தேவையில்லைன்னா, ஒரு பூர்வபக்ஷம், ஒரு மத்தியஸ்தர் வர்றாரு. இப்படி நீங்க நினைக்கிறதுக்கான பகவான் தெளிவா சொல்லி இருக்கிறார். அதனால இப்படி ஒரு கேள்வி வருவதற்கான நியாயமே இல்லை. அப்படி கேள்வி உங்களுக்கு வந்திருக்குன்னா பகவான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். பகவான் தெளிவா தான் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த கேள்விக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஒரு பூர்வபக்ஷம் அதை ஆச்சாரியரை எழுப்பி அதற்கு சமாதானம் சொல்லுகின்றார். அது என்னன்னு பார்க்கலாம். அதான் ஆக்ஷேபம். அப்படியானால்
பகவான் ஞான யோகத்தால் நிஷ்டையை உணர்த்தும் பொருட்டு, அல்ல ஞான கர்ம சந்நியாசம்னு ஞான யோகத்தால் நிஷ்டையை உணர்த்தும் பொருட்டு முன் எடுத்து காட்டிய திருவாக்குகளால் கர்மங்களை துறந்திடுதலை ஆத்மாவை அறிபவனுக்கு கூறினாரே அன்றி ஆத்மாவை அறியாதவனுக்கு இல்லை. ஆகவே கர்மங்களை அனுஷ்டித்தலும் கர்மங்களை துறந்திடுதலும் ஆகிய இரண்டும் வெவ்வேறு புருஷர்களை, அதாவது மனிதர்களை பற்றி உள்ளமையால் அவற்றுள் எது சிறந்தது என தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் கருத்தினால் இவ்வினா வந்தது என்பது பொருந்தாது. ஒன்று, அர்ஜுனுடைய கேள்வியே பொருத்தமில்லாதது, அல்லது அர்ஜுன் இந்த பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதுறேன்னு நீங்கள் இப்படி ஒரு முகவுரை கொடுக்குறீங்களே, உங்களுடைய முகவுரை பொருத்தமில்லாததுன்னு. ஏன்னா பகவான் அங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த கர்ம சந்நியாசம் என்பது ஆத்மாவை அறிந்த ஞானிக்கு, ஆத்ம ஞானிக்கு கர்ம சந்நியாசம் சொல்லி இருக்கிறார். அஞ்ஞானிக்கு கர்ம யோகத்தை செய்தல் என்பதை சொல்லி இருக்கிறார். அதனால ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணானது தான். ரெண்டையும் ஒரே காலத்துல செய்ய முடியாது. ஒரு மனிதன் வெவ்வேறு காலத்துல செய்யலாம். அது மட்டும்தான் நீங்க புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா இங்க ரெண்டு வெவ்வேறு மனிதர்கள் ஒரே காலத்துல அதை செய்யலாம்ல. அதே கர்மாவை ஒரு மனிதன் எதிரான கர்மாவை ஒரே காலத்துல செய்ய முடியாது, வெவ்வேறு காலத்துல செய்யலாம். அப்படி வெவ்வேறு காலத்துல செய்யறத பற்றிய குறிப்பு பகவான் கொடுக்கல, அந்த காலத்தை பத்தி சொல்லலை. ஆனா இந்த கர்ம சந்நியாசம்ங்கிறது ஆத்ம ஞானிகளுக்கு, கர்ம யோகம்ங்கிறது ஆத்ம அஞ்ஞானிகளுக்கு. அப்ப அது வேற நபர், இது வேற நபர். அப்போ ஒரே காலத்துல ரெண்டு முரணான செயல்களை வேறு மனிதர்கள் செய்யலாம். இங்க பகவான் ரெண்டு மனுஷர்களுக்காக, ரெண்டு புருஷர்களுக்காக, ரெண்டு விதமான தகுதி உடையவர்களுக்காக சொல்லி இருக்கிறார். அதனால இப்படி ஒரு கேள்விக்கான வேலையே இல்லை. இங்க சாய்ஸுங்கிறதுக்கே கிடையாது. ஆத்ம ஞானியா இருந்தா அவன் கர்மத்தை துறந்துதான் ஆகணும், கர்மயோகத்தை செய்வானாங்கிற கேள்வியே கிடையாது. ஏன்னா அங்க அந்த கர்த்தாவே இல்லாம போய் விடுகிறான். அவனுக்கு கர்மத்தை செய்வதற்கான அவசியமே இல்லாமல் போய் விடுகிறது. கர்த்திருவம் இல்லை, போக்திருத்துவம் இல்லை, கர்ம பலன்ல அவனுக்கு இச்சை கிடையாது, இச்சைப்படுற ஆளே இல்லை. அதனால தெளிந்த ஆத்ம ஞானியா இருக்கிறவனுக்கு கர்மயோகம் அப்படிங்கிறதே வாய்ப்பு இல்லை. ஆகவே சந்நியாசம்னு சொன்னது ஆத்ம ஞானிக்கு. அதுக்கப்புறம் எவன் கர்மயோகத்தை செய்யணும்? அஞ்ஞானிக்கு. அஞ்ஞானிக்கு கர்ம யோகத்தை செய்தல்ங்கிறது அவன் கர்த்திருவ புத்தியோட இருக்கிறவன் தான் அஞ்ஞானி. அவனுக்கு சித்த சித்திக்காக கர்ம யோகத்தை சொல்லி இருக்கின்றார். அதனால ஒன்று ஆத்ம ஞானிக்காக சந்நியாசம், அஞ்ஞானிக்காக கர்மயோகம். அதனால இது இரண்டு வேறு மனிதர்களுக்காக, இருவேறு தகுதியுடையவர்களுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படி ஒரு முகவுரை கொடுக்கறது சரியில்லை, அல்லது அர்ஜுனுடைய கேள்வி சரியில்லை. இது பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷம் சொல்ற யார ஆச்சாரியரே சொல்ற. அதுக்கப்புறம் அதற்கு சமாதானம் என்னன்னு, நீ சொல்றது சரிதான், சொல்றது பாதி உண்மைனா, நீ சொல்றது உண்மைதான், இது ஏற்புடைய ஒன்றுதான். ஆத்ம ஞானியா இருந்தா அவனுக்கு கர்மயோகம் பொருந்தாது. ஆனா முன்னாடி லோக சங்கிரகம்னு சொல்லியிருக்கிறார். லோக சங்கிரகம்ங்கிறது வேற, கர்மயோகம்ங்கிறது வேற. கர்மயோகம்னாலே அது சித்த சுத்திக்காக அஞ்ஞானியினால் கர்த்திருவ புத்தியோட செய்யப்படக்கூடியது. ஒன்றும் நான் செய்கிறேன்னு நினச்சி செய்யணும், இல்லை பகவானுடைய கர்மாவை நான் செய்கிறேன்னு நினச்சி செய்யணும், அல்லது பகவான் என் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறார்னு நினைக்கணும். எப்படி நினைச்சாலும் அங்கே ஒரு கர்த்திருவ புத்தி இருக்கு. நான் அப்படிங்கிற கர்த்திருவ புத்தி, அல்லது பகவான் அவருடைய சங்கல்பம் அப்படிங்கிற கர்த்திருவ புத்தி, ரெண்டுமே அஜ்ஞானம்தான். இவனுக்கே ஆத்ம ஞானம் வந்த பிறகு இவனுக்கே கர்த்திருவம் இல்லைன்னா பகவானுக்கு மட்டும் எப்படி கர்த்திருவம் வரும்? பகவானும் நித்திய அகர்த்தா தானே. அதனால ஈஸ்வர சங்கல்பம்ங்கிறதே தப்புனா. ஆத்ம ஞானத்துல பாரமார்த்திக திருஷ்டியில ஈஸ்வர சங்கல்பம்ங்கிறதே, ஜீவ சங்கல்பமே பொய்ன்னு சொன்னா ஈஸ்வர சங்கல்பம் மட்டும் எப்படி இருக்கும்? ஈஸ்வர சங்கல்பமும் பாரமார்த்திக திருஷ்டியில கிடையாது, வியாவகாரிக திருஷ்டியில தான் இருக்கு. அதனால இந்த நான் செய்கிறேனோ, அல்லது பகவானுடைய கர்மாவை நான் செய்கிறேனோ, அல்லது எனக்கு சித்த சித்தி வேண்டும்னோ, கர்மாவை செய்தல் என்பது அஞ்ஞானிக்கு தான் சாத்தியமே ஒழிய ஆத்ம ஞானிக்கு சாத்தியம் இல்லை என்ற கருத்து உண்மைதான், சத்தியம். அதே மாதிரி அதனால கர்ம சந்நியாசத்தை பத்தி பகவான் விரிவா சொல்லி இருக்காரு. உண்மையிலேயே
அது ஞான கர்ம சந்நியாசம்னு ஞானத்தை உடையவனுக்கு கர்ம சந்நியாசத்தை சொல்லி இருக்கிறாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அஞ்ஞானிக்கு கர்ம யோகத்தை சொல்லி இருக்கிறார் என்பதிலையும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சந்நியாசம்ங்கிறதுல ரெண்டு இருக்கு. சாஸ்திரம் ரெண்டு விதமான சந்நியாசத்தை சொல்லி இருக்கு. ஒன்று வித்வத் சந்நியாசம், இன்னொன்று விவிதிஷா சந்நியாசம். வித்வத் சந்நியாசம்னா ஞானத்தோடு கூடிய சந்நியாசம், அவனுக்கு கர்மயோகம்ங்கிறது இல்லை. ஆனா அஜ்ஞானியா இருக்கின்ற ஒருவன் கர்மயோகத்தை செய்யற மாதிரி அஜ்ஞானியா இருக்கிற ஒருவன் சந்நியாசத்துக்கும் வரலாம். சந்நியாசத்துக்கும் வரலாம். ஆனா எதற்காகனா விவேக வைராக்கியம் இருக்கு, ஸ்ரவண மனனத்துக்காக அவன் சந்நியாச வாழ்க்கைக்கு வருகின்றான். ஆத்ம ஞானியா இருக்கிறவன் சந்நியாச வாழ்க்கைக்கு போறது நிதித்தியாசனத்திற்காக, ஞான நிஷ்டைக்காக. அவன் இல்லறத்துல இருந்தே ஸ்ரவண மனனம் பண்ணி இருக்கலாம், பண்ணி ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருக்கிறார், ஞானத்தோட இருக்கிறார். தொடர்ந்து வேதாந்த பாடம் பல வருஷம் கேட்டு ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிடுறார். ஆனால் அதில் நிஷ்டை அப்படிங்கிறது இல்வாழ்க்கையில் இருந்து பல பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறதுனால அதிகமாக நேரம் கொடுத்து நிதித்தியாசனம் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியலை என்கின்ற பொழுது அந்த ஞான நிஷ்டைக்காக அவன் சந்நியாச வாழ்க்கைக்கு வரலாம். அப்போ சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கிறான். அப்படித்தான் யாக்ஞவல்கியர் கதையை பார்க்கிறோம். மைத்ரேயி யாக்ஞவல்கியர் கதை அப்படித்தான் இருக்கு. அப்போ அந்த ஞான நிஷ்டைக்காக நிதித்தியாச ஸ்ரவண மனத்தை முடித்து ஆத்ம ஞானத்தை பெற்றிருக்கிறார். ஞான நிஷ்டைக்காக நிதித்தியாசனத்திற்காக சந்நியாச வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறவர் அவரு வித்வத் சந்நியாசி. வித்வத்தோட ஞானத்தோட சந்நியாச வாழ்க்கைக்கு முறையாக வருபவர். ஆனா இந்த இல்வாழ்க்கையிலிருந்து என்னால சிரவணத்தையே ஒழுங்கா பண்ண முடியலன்னா, சிரவணத்தை பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா குடும்ப வேலையும் பண்ணிட்டு சிரவணத்தையும் பண்ணலாம். அதுலேயே 1000 பிரச்சனை 1000 தடைகள் வருது, எனக்கு தீவிரமான முமுட்சுத்துவம் இருக்குனாக்க எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசத்துக்கு வந்துடலாம். இதுக்கு சிரவணத்துக்காகவே, சிரவண மனனத்துக்காகவே சந்நியாச வாழ்க்கைக்கு வரலாம். ஆனா அப்படி வருகின்ற பொழுது இந்த சிரவண மனனம்ங்கிற ஒரு கர்மா அங்க நடக்குது. கொஞ்சம் சித்த சுத்தி முதலானவையும் தேவைப்படுது. ஆகைய அவன் ஒரு குறிப்பிட்ட அளவு, குறைவான அளவு சமூக பணிகளை செய்து கொண்டு ஸ்ரவண மனனத்தை அல்லது குருகுலத்துல இருந்து குருவிட்ட இருந்து குருவுக்கு சேவை செய்து கொண்டு ஸ்ரவண மனனத்தை பண்றார். அப்ப அங்க ஆசிரம காரியங்களை பண்றது அப்படிங்கிறது கர்மயோகமா இருக்கின்றது. அதோட குரு உபதேசத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஸ்ரவண மனனம் நடக்குது. அதனால அவர் விவிதிஷா சந்நியாசியாக இருக்கின்றார். அப்ப சந்நியாசினாலே ஆத்ம ஞானம் உடைய சந்நியாசிங்கிறது இல்லை, சாஸ்திரமே விவிதிஷா சந்நியாசம்ங்கிறதையும் ஏற்றுக்கொண்டிருக்கு. ஆத்ம ஞானத்திற்காக சந்நியாசம், ஸ்ரவண மனனத்திற்காக சந்நியாசம்னு சொல்லி இருக்கு. அப்ப என்ன ஆகுது? அஜ்ஞானியா இருக்கிற நிலையில ஆத்ம ஞானி சந்நியாசி, அஜ்ஞானி கர்மயோகி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அஜ்ஞானி சந்நியாசியும் இருக்கலாம். அஜ்ஞானத்தோடு ஆத்ம ஞானம் இல்லாம சந்நியாசம், ஆத்ம ஞானம் இல்லாம கர்மயோகம். இப்போ அஜ்ஞானியோட திருஷ்டியில அஜ்ஞானியா இருக்கிற ஒருவன் கர்ம யோகத்தை செய்யறதா சந்நியாசம் செய்யறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாமே. அந்த அடிப்படையில தான் அர்ஜுனன் கேட்கிறான். அதனால அர்ஜுனன் இங்க சந்நியாசம்னு கேட்கிறது வித்வத் சந்நியாசத்தை பத்தி இல்லை, விவிதிஷா சந்நியாசம்ங்கிற அஜ்ஞானியா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் சந்நியாச வாழ்க்கை அவனுக்கு சிறந்ததா கர்மயோக வாழ்க்கை சிறந்ததான்னு கேட்டா அங்கதான் பகவான் ரெண்டுமே சிறந்தது தான், ரெண்டுமே நல்லது தான். ஆனா அதுல கர்மயோகம் தான் ரொம்ப சிறந்தது, ஆகச் சிறந்தது, அதுதான் பாதுகாப்பானதும் கூடன்னு பகவான் சொல்லுகின்றார். அதனால பதில் சொல்ல போறார். அதான் இங்க சமாதானமாக சொல்லுகின்றார் ஆச்சாரியர். அதனால அது சமாதானமா கொஞ்சம் விரிவாகவே சொல்லுகின்றார். உண்மை சமாதானம் என்னது? உண்மை என்ன உண்மை? இந்த பூர்வபக்ஷி சொன்னாரே, ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு சந்நியாசம், ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு கர்மயோகம்னு இது இருவேறு மனிதர்களுக்காக உபதேசிக்கப்பட்டது. அதனால இங்க சாய்ஸ் இதுவா அதுவாங்கிற கேள்விக்கே இடமில்லை. ஏன்னா எங்க சாய்ஸ் இருக்கோ அங்கதான் கேள்வி வர முடியும். இங்க பகவானோட உபதேசத்துல சாய்ஸே சொல்லலை. ஆத்ம ஞானிக்கு சந்நியாசம்,
ஆத்ம அஜ்ஞானிக்கு கர்ம யோகம்னு தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆத்ம ஞானி கர்மயோகம் பண்ணலாமா சந்நியாசம் பண்ணலாமாங்கிற கேள்விக்கு இடமில்லை. ஆத்ம அஜ்ஞானி கர்மயோகத்தை ஆத்ம அஜ்ஞானி கர்மயோகத்தை பண்றவன் ஞானியா அப்படிங்கிற கேள்வியும் இல்லை. கர்மயோகத்தை பண்றான் அப்படின்னாலே அவன் அஜ்ஞானியாகத்தான் இருப்பான். அவருடைய கருத்து கர்மயோகத்தை பண்றானாலே அவன் அஜ்ஞானியாகத்தான் இருப்பான். அதனால அங்கேயும் சாய்ஸுங்கிறதுக்கு கேள்வி இல்லை. ஆகவே தெளிவா இருக்குன்னா ஆச்சாரியர் உண்மை, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் இவ்வாறு உன் கருத்தின்படி வினா பொருந்தாது. உன்னுடைய கருத்தின்படி நீ இப்படி ஒரு கருத்தை தெளிவா வைத்து கொண்டு சொன்னேன்னா இங்க கேள்விங்கிறது தேவையில்லாத ஒன்றுதான். ஆத்ம ஞானிக்கு சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு, அஜ்ஞானிக்கு கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கு என்பது உன்னுடைய புரிந்து கொள்ளுதலாக இருந்தால் அங்க இந்த கேள்விக்கு இடம் இல்லை, சரியானதுதான். ஆனா மற்ற கேட்கிறவனுடைய சொந்த கருத்தின்படி வினா பொருந்தியே நிற்கின்றது என கூறுவோம். கேட்கின்றவன் யாரு? அர்ஜுனன். அதனால உன்னோட கருத்துப்படி அங்க கேள்விக்கு வேலை இல்லை. ஆனா அர்ஜுனுடைய கருத்துக்குப்படி அங்க கேள்விக்கு நியாயம் இருக்குன்னா அர்ஜுனுடைய கருத்துப்படி அங்க கேள்விக்கான நியாயம் இருக்கு என்று எப்படின்னு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். அது எப்படின்னு நம்ம நாளை வகுப்பு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஆரம்பிச்சாக்க இப்போதைக்கு முடிக்க முடியாது. அதனால அடுத்த வாரத்துல தொடருவோம். சரி. ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.